வணக்கம் வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சரு. நாம அரசியலுக்கு வராம ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாட்டிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஒரு அரசியல் தலைவராவது காட்டுங்க பார்க்கலாம். கிடையவே கிடையாது. அது ஒரு புறம் இருந்தாலும், இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கறது என்னன்னா, டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐயா வன்னியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படையாச்சி நம்ம வன்னிய ஜாதி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயா நீங்க இந்த உலகத்துல சாதி சமய சாஸ்திர பேதங்கள் அத்தனையும் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது வேத வியாசர்ன்ற முனிவர் அப்படின்றத முருகப்பெருமான் தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய சீடர் அகத்தியர் தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. கோரக்கர் தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. ஏன் சமீபத்துல வாழ்ந்த 200 ஆண்டுகளாக அறியப்படக்கூடிய வள்ளலார் முதற்கொண்டு சாதி சமய சாஸ்திர பேதங்கள் அத்தனையும் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த வேதவியாசன்ற முனிவர். இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சதி அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லிட்டு போனாங்க. ஆனா அந்த வேதவியாசன்ற சதிகாரன் எழுதிய அக்னி புராணத்தை கையில வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் அக்னி சட்டியில இருந்து பிறந்தவங்க, நெருப்புல இருந்து பிறந்தவங்க அப்படின்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இது அறிவாகுமா? மக்களை தெளிவடைய விடணும், இல்லைன்னா நாம்பளாவது தெளிவாகணும். ஐயா நீங்க வேணா நீங்க நினைக்கிற மாதிரி அக்னி சட்டியிலிருந்து பிறந்திருக்கலாம். ஆனா நாங்க அத்தனை பேருமே அக்னி சட்டிலிருந்து பிறக்கலைங்க ஐயா, அக்னிலேயே இருந்து பிறந்தவங்க. இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த உலகத்துல எல்லாமே நெருப்பு துகள்ல இருந்து உருவானதுதான் அந்த பிரபஞ்சம். அப்படி உருவான அந்த பிரபஞ்சத்துல நெருப்பு துகள், அதாவது தனிப்பட்ட அணுக்களை நெருப்பு கோலமா ஒன்றிணைச்சு அதை நீர் கொண்டு தனிச்சு அதை நிலமா பாறையா மண்ணா மாத்தி அந்த அணுக்களை பல படிநிலைகள் தாவரங்கள் செடி கொடி உயிரினங்கள் பூச்சிகள் புழுக்கள் என இங்க அணுக்கள் இருந்து உணவுல இருந்து உருவாக்கக்கூடிய கட்டமைப்பா உருவாக்கி இருக்கு இந்த இயற்கை பிரபஞ்சம். நம்பலீங்களா நீங்க? ஐயா இன்னமும் இந்த பூமியில எரிமலை வெடிச்சா உள்ள இருந்து என்னங்கய்யா வருது? நீர் வருதுங்களா? இல்ல ஏதோ பெட்ரோல் வருதுங்களா? என்ன வருது? நெருப்பு தாயா வருது. இன்னமும் இந்த பூமி உள்மட்டத்துல தனியாம நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கு. அப்படி நெருப்பா இருந்த இந்த பூமி கோலத்துல மேல நெருப்புகள் எல்லாம் தனிஞ்சுதான் இன்னைக்கு நிலமா நீரா இத்தனை ஒரு விஷயமா மாறி உயிரினங்களா பரிணாமம் அடைஞ்சிருக்குங்க ஐயா. அப்ப நாங்க நெருப்பு சட்டிக்குள்ள இருந்து வரலைங்கய்யா, நெருப்புல இருந்தே வந்திருக்கோம். என்னங்கய்யா இது ஒரு நீங்க ஐயா ஒண்ணு நாம தெளிவாகணும் ஐயா, இல்ல இந்த மக்களை தெளிவடைய விடணும். ஒரு குடும்ப வாழ பல்லாயிரம் குடும்பங்களின் எதிர்காலத்தை அழிப்பது சரியான ஒரு ஆட்சி கிடையாது, சரியான அறிவார்ந்த ஒரு தன்மையும் கிடையாது, நன்மையும் கிடையாதுங்க ஐயா. ஆக மக்களே, நாம அரசியலுக்கு வராம உங்களை ஒருத்தராவது ஜாதி மதத்தை இனம் அப்படின்ற வேறுபாட்டில இருந்து முட்டாள்தனம் மூடத்தனத்துல